இந்தியால மட்டும் கிட்டத்தட்ட 7 கோடி மக்கள் சக்கரை நோயால் அவதிப்படுறாங்க. மாத்திரை இல்லாம சக்கரை நோயை எப்படி குணப்படுத்துறது, ஒரு மாசத்திலேயே சக்கரை நோயை கட்டுக்குள்ள வைக்கிறது எப்படி, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஆன்லைன்ல அவைலபிளா இருக்குது. இன்னைக்குள்ள வீடியோல அறிவியல் மற்றும் இயல்பு வாழ்க்கையை அடித்தளமா வச்சுட்டு ஒரு 3 குறிப்பு தான் பார்க்க போறோம். வெல்கம் டு கிளாம் ஸ்மைல் டாக் சேனல். ஐ அம் டாக்டர் சத்யா ஹியர். சக்கரை நோய், குறிப்பா டைப் 2 டயபெட்டிஸ் எதனால வருது அப்படிங்கறத போன வீடியோல விளக்கி இருந்தேன். அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதை பாத்துக்கோங்க. டிப் நம்பர் 1, டயட். உணவே மருந்துன்னு அந்த காலத்துல சும்மா சொல்லல. நம்மளுடைய உணவு பழக்க முறையினாலதான் நம்மளுக்கு நிறைய வியாதிகள் வர்றதும் வராம இருக்கிறதும் காரணமா இருக்குது. இது நிறைய பேர் மறந்து போயிடுறாங்க. சோ நம்ம அன்றாட உணவுல மாவுச்சத்து சக்கரை நோயாளிகள் தவிர்த்திடணும் அப்படின்னு சொல்றது ரொம்ப மிகப்பெரிய தவறான கருத்து. மாவுச்சத்துல இருந்து தான் நம்மளுக்கு 60% ஆற்றல் கிடைக்குது உடம்புக்கு. சோ பேலன்ஸ்டு டயட் நீங்க சாப்பிடும் போது மாவுச்சத்து தவிர்க்கிறதுங்கிறது நல்லது கிடையாது. நம்ம தினமும் எடுத்துக்கிற சாப்பாட்டுல மாவுச்சத்து, புரதம், கொழுப்பு, காய்கறிகள், பழங்கள், கீரைகள், அதே மாதிரி உங்களுக்கு இறைச்சி சாப்பிடுறீங்க அப்படின்னா இறைச்சி, பால், இது எல்லாத்தையும் தான் நம்ம சாப்பிடுறோம். இதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். குறிப்பா சக்கரை நோய் இருக்கிறவங்க எந்த மாதிரி நம்ம உணவை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு 5 விஷயத்த சாப்பாடு அப்படின்னாலே நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். முதல்ல அளவு, போர்ஷன். நீங்க எந்த அளவுக்கு சாப்பாடை அளவு கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சக்கரை நோய் கூடும். சோ குறைவான போர்ஷன் சாப்பிடுறது நல்லது. குறைஞ்ச அளவுக்கு இட்லின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வழக்கமா ஒரு 4-5 இட்லி சாப்பிடுறீங்கன்னா 2 இட்லி அந்த மாதிரி சாப்பிடுங்க. ரெண்டாவது, சீக்வன்ஸ் ஆஃப் மீல்ல நீங்க முதல்ல என்ன சாப்பிடுறீங்க, ரெண்டாவது என்ன சாப்பிடுறீங்க, அதுதான் முக்கியம். முதல்ல நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கோங்க. அடுத்து புரதம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கோங்க. கொழுப்பு கடைசியில தான் நீங்க மாவுச்சத்து நிறைந்ததோ இல்ல இனிப்பு நிறைந்ததையோ எடுக்கணும். இந்த மாதிரி சாப்பிடும் போது உங்களுடைய சர்க்கரை அளவு ரொம்ப வேகமா உயராது. மூணாவது, கிளைசெமிக் இண்டெக்ஸ். ஒரு சாப்பாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோடைய கிளைசெமிக் இண்டெக்ஸ் எவ்வளவு அதை தெரிஞ்சுதான் நீங்க அந்த போர்ஷனையே நீங்க கூட்டணுமா குறைக்கணுமான்றதை யோசிக்கணும். கிளைசெமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவு எந்த அளவுக்கு வேகமா ஏறுது, அதுதான் கிளைசெமிக் இண்டெக்ஸ் ஆஃப் தி ஃபுட். ஒரு சாப்பாடு சாப்பிட்ட உடனே உங்களுக்கு சர்க்கரை அளவு அதிகமா ஏறிடுச்சு அப்படின்னா அதெல்லாம் ஹை கிளைசெமிக் இண்டெக்ஸ். இல்ல மெதுவா ஏறுது அப்படின்னா லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸ். நாலாவது, மிக முக்கியமானது, மைண்ட்ஃபுல் ஈட்டிங். இப்ப நிறைய பேர் இதை ஃபாலோ பண்றதே இல்லை. நாம ஏதாவது சாப்பிடுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சீரீஸ் பார்த்துட்டோ இல்ல நம்ம பேசிக்கிட்டோ அந்த மாதிரிதான் சாப்பிடுறோம். யாருமே உணவுல கவனம் செலுத்தி சாப்பிடுறதா எனக்கு தெரியல. சோ உணவுல நீங்க சாப்பிடும் போது நல்லா மென்னு அதை ருசிச்சு நீங்க சாப்பிடுறது உங்களுடைய உடம்புக்கு நல்லது. சக்கரை நோய்க்கு மட்டும் இல்ல, எந்த நோயுமே அப்ப வராது. அஞ்சாவது, ரொம்ப முக்கியமானது, குக்கிங் மெத்தட். நீங்க எந்த மாதிரி சமைக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்துதான் உங்களுக்கு எந்தெந்த நோய் வரும் அப்படின்னே இருக்குது. அதை நிறைய பேர் மறந்துடுறாங்க. டேஸ்டுக்காண்டியோ இல்ல உங்களுக்கு இந்த மாதிரி தான் பிடிச்சிருக்குங்கிறதுக்காண்டியோ நீங்க அதிகமா எண்ணெய் சேர்த்தோ இல்ல சில வேக வச்சோ சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சக்கரை நோய் அதிகமா தான் ஆகும். சில காய்கறிகளை வேக வைக்க கூடாது, சில காய்கறிகள் தானியங்களை வேக வைக்கணும். சோ எது எப்படி சாப்பிடணும் அப்படிங்கறத பின்னாடி நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மாவு சத்து முதல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல நம்ம அதிகமா சாப்பிடக்கூடியது கிரெயின்ஸ், தானியங்கள். அரிசில இருந்து நம்ம சாப்பிடுற கோதுமை எல்லாமே தானியம் தான். சோ இதுல நம்ம எந்த விதமான தானியத்தை நம்ம சாப்பிடணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். முழு தானியம், சுத்திகரிக்கப்பட்ட தானியம் 2 இருக்குது. சோ முழு தானியம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு மேல, அதாவது ஒரு தானியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு மேல உள்ள தவிடு, உள்ள இருக்கிற எண்டோஸ்பம், ஜெர்ம் எல்லாமே இருக்கும். சோ இது ஏதாவது என்ன நல்லது அப்படின்னா, அந்த தவிடுல என்ன இருக்குன்னா நிறைய நார்ச்சத்து இருக்கு. அது மாதிரி எண்டோஸ்பம்ல என்ன இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் புரோட்டீன்ஸ் இருக்குது. உள்ள இருக்கிற ஜெர்ம்ல நல்ல விட்டமின்ஸும் நல்ல கொழுப்புகளும் இருக்குது. முழுமையா நீங்க சாப்பிடும் போது உங்களுக்கு எல்லா விதமான நியூட்ரியன்ஸும் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய சக்கரை, ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவு அதிகமாகாது, உடனே இன்க்ரீஸ் ஆகாது. ரெண்டாவது, சுத்திகரிக்கப்பட்ட தானியம். இதுதான் நம்மள சாப்பிடக்கூடிய வெள்ளை அரிசி, மைதா, இந்த ரிஃபைன்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சுத்திகரிக்கப்பட்ட தானியம். இதுல இந்த மேல இருக்கிற தவிடும் உள்ள இருக்கிற ஜெர்மும் இருக்காது, ஒன்லி எண்டோஸ்போம் மட்டும் இருக்கும். சோ உங்களுக்கு டைரக்டா இதுல கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் புரோட்டீன்ஸ் இருக்கும். அதனால இது சாப்பிட்ட உடனே உங்களுக்கு ரத்தத்துல சக்கரை அதிகமாயிடும். சோ வெள்ளையா இருக்கிற உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துட்டு கலர்ஃபுல்லா சாப்பிட பழகுறது நல்லது. சோ தானியங்கள்லயுமே நீங்க சிறுதானியங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. சோ சிறுதானியம் பாத்தீங்க அப்படின்னா, சோ சிறுதானியம் மில்லட்ஸ், திணை, கேழ்வரகு, சாமை, வரகு, கம்பு, சோளம்,
குதிரவாளி. இதை தவிர கோதுமை, சிகப்பரிசி, பழுப்பரிசி இது எல்லாமே முழு தானியத்துல வரும். சோ முழு தானியத்தை சாப்பிடும் போது உங்களுக்கு எல்லா விதமான நியூட்ரியன்ஸ், மினரல்ஸ், அதே மாதிரி மேக்ரோ நியூட்ரியன்ஸ் நம்மளுடைய மாவுச்சத்து, புரதம், கொழுப்பு இது எல்லாமே வந்து உங்களுக்கு முழுசா வந்து கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய ரத்த சக்கரனுடைய அளவு வந்து அதிகமாகாது. இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, சில பேர் வந்து நான் வந்து குதிரவாளி அரிசி தான் சாப்பிடுறேன், ஆனா கஞ்சியா வச்சு குடிக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. சோ நீங்க எந்த மாதிரி சிறுதானியங்களை சாப்பிட்டாலும் கஞ்சி மாதிரி வச்சு குடிக்காம அதை வந்து திட உணவுகளா சாப்பிடுங்க. இல்ல எனக்கு சோறு சாப்பிட்டே பழகிடுச்சு, என்னால மாத்திக்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து இன்னைக்கு வந்து குக் பண்ண ரைஸ், அதாவது நீங்க சமைச்ச சாப்பாட ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு அடுத்த நாள் சூடுபடுத்தி சாப்பிடுறது உங்களுடைய அந்த உணவுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸை வந்து குறைக்கும். இதுக்கு அறிவியல் பேரு வந்து ஸ்டார்ச் ரெட்ரோகிரேஷன் அப்படின்னு பேரு. எப்பவுமே நீங்க திட உணவுகளை நல்லா மென்னு சாப்பிடுறது, நார்ச்சத்து அதிகமா உள்ளதை சாப்பிடுறது சக்கரை நோய்க்கு ரொம்ப நல்லது. புரதத்துல நீங்க பருப்பு வகைகளை நிறைய எடுத்துக்கிறது நல்லது. கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, ராஜ்மா, கிட்னி பீன்ஸ், இந்த மாதிரி பருப்பு வகைகள் பிளஸ் பீன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிறது நல்லது. நட்ஸ் அண்ட் சீட்ஸ், அது தவிர நான்வெஜ் சாப்பிடுறவங்களா இருந்தீங்கன்னா நல்லா அவிச்ச முட்டை, தென் சிக்கன், ஃபிஷ் இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிறது உங்களுக்கு புரதத்தை வந்து கவர் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, காலையில நல்ல ஒரு சிறுதானியத்தை வந்து அவிச்சு அதுல வந்து நீங்க ஒரு 2 முட்டையை கூட சேர்த்து சாப்பிட்டாலே உங்களுடைய மாவுச்சத்தும் புரதமும் வந்து கவர் ஆயிடும். நீங்க இந்த மாதிரி சாப்பிடும் போது உங்களுக்கு அதிகமா வந்து பசிக்காது, வயிறு வந்து ரொம்ப ஃபுல்லான மாதிரி இருக்கும். ரொம்ப நேரத்தை உங்களுடைய ரத்தத்தினுடைய சர்க்கரை அளவு குறையாமையும் இருக்கும். ஏன்னா இது மெதுவா வந்துட்டு உங்களுக்கு நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதுனால மெதுவா உங்களுக்கு டைஜஷன் ஆகி உங்களுக்கு படிப்படியா ரத்தத்துல வந்து சர்க்கரை மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். சர்க்கரை நோயில இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, அவங்களுக்கு அது கூட சேர்ந்து மத்த நோய்களான ஹார்ட் ப்ராப்ளம், ஹை பிளட் பிரஷர், அதே மாதிரி கிட்னி ப்ராப்ளம், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து அவங்க ஆல்ரெடி அவதிப்பட்டு இருப்பாங்க. அதனால நீங்க நல்ல ஒரு ஒமேகா 3 நிறைஞ்ச கொழுப்புகளை வந்து எடுத்துக்கிறது நல்லது. இதுலயுமே உங்களுக்கு ரிஃபைன்ட் ஆயில்ஸை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. எப்பவுமே சுத்திகரிக்கப்பட்ட ப்ராடக்ட்ஸை நீங்க சாப்பிடுறதுனால உங்களுக்கு கெடுதல் தான் தவிர நல்லது கிடையாது. இன்னொன்னு, நீங்க நிறைய பேஷண்ட் சொல்றது என்னன்னா, நான் சர்க்கரை சுத்தமா சாப்பிட மாட்டேன், ஆனா எனக்கு சர்க்கரை நோய் குறையவே இல்லை அப்படிங்கிறது. அவங்களுடைய உணவு பழக்கத்தை மாத்திருக்க மாட்டாங்க. கடையில வந்து பேக்ட் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனா அவங்க பார்க்கும்போது என்ன இருக்கும் அப்படின்னா, சுகர் இல்ல அப்படின்னு தான் வந்து அவங்க நினைப்பாங்க. பட் அது வேற பேர்ல இருக்கும். அது என்ன அப்படிங்கறது நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து தனியாவே போடுறேன். அதனால பேக்டு ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்ததா அதிகமா காய்கறிகள் எடுத்துக்கிறது நல்லது. அதுலயுமே நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் எடுத்துக்கணும். ஸ்டார்ச் அதிகமா இருக்கிற கிழங்கு வகைகள் அதையெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் குறைவா சாப்பிடுறது நல்லது. இல்ல எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்டுக்கு பதிலா நீங்க அதை மட்டுமே வந்துட்டு கொஞ்சம் குறைவா சாப்பிட்டுக்கிறது நல்லது. இல்ல நீங்க சாப்பாடும் சாப்பிட்டு இதையும் சாப்பிடும் போது உங்களுடைய ரத்த சர்க்கரை அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்னொன்னு, நீங்க சுகர் அதிகமா இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் லைக் கேரட், பீட்ரூட் இதெல்லாம் நீங்க சமைக்கும் போது அதிகமா வேக வைக்காம லைட்டா வந்து எண்ணெயில வந்து சாட் பண்ணி லைட்டா வதக்கி வந்து சாப்பிடுறது நல்லது. ஏன் அப்படின்னா, நீங்க வேக வைக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் சிம்பிள் சுகரா மாறி உங்களுக்கு ரத்தத்தினுடைய சர்க்கரையை அதிகமா கூட்டிடும். பழங்கள் எடுத்தாலும் அந்தந்த பழங்களுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸை வச்சு நீங்க வந்து சாப்பிடுறது நல்லது. அதிகமா கனிஞ்ச பழங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பழம் கனிய கனிய அதனுடைய சர்க்கரை அளவு கூடும். அதனால அதிகமா கனிஞ்ச பழங்களை தவிர்த்துக்கிறது நல்லது. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க நார்ச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய பழங்களை வந்து சாப்பிடுறது நல்லது. ஆல்ரெடி தனியா டயட்டுக்குன்னு நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அதையும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாத்துக்கோங்க. டிப் நம்பர் 2 வந்துட்டு, நம்ம ஹெர்ப்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறது. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல மணமூட்டிகள்னு சொல்லக்கூடிய நம்ம நேச்சுரலா நம்ம சாப்பாட்டுல யூஸ் பண்ணக்கூடிய ஹெர்ப்ஸ், அது மூலிகைகள், மணமூட்டிகள் இது எல்லாத்தையும் நம்ம வந்து சாப்பாட்டோட சேர்த்து ஒதுக்கி வைக்காம சாப்பிடுறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து கருவேப்பிலை இருக்குது, கருவேப்பிலை வந்து உங்களுக்கு சாப்பாட்டுல போட்டிருக்காங்க அப்படின்னா அதை வந்து தவிர்த்து வைக்காம அதோட சேர்த்து வந்து சாப்பிடுறது நல்லது. கருவேப்பிலை, வேப்பிலை, பாகற்காய். இன்னொன்னு முக்கியமானது ஆவாரம் பூ. சோ ஆவாரம் பூல நீங்க வந்து டீ குடிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்க்கரையினுடைய அளவு வந்து கட்டுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி உடம்புக்கும் வந்து ரொம்ப நல்லது. நாட்டு மருந்து கடைகள் எல்லாத்துலயுமே வந்து கிடைக்கும். நீங்க அதை வாங்கி வந்து காலையிலயோ இல்ல வந்துட்டு உங்களுடைய நார்மலான டீ காஃபிக்கு பதிலா இந்த ஆவாரம் பூ டீ ஒரு நாள் குடிக்கிறது, அப்படி இன்னொரு நாள் வந்து வேப்பலைய வந்துட்டு நம்ம சாறு எடுத்து குடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களுடைய ரத்தத்தினுடைய சக்கரை மாத்திரை இல்லாமயே உங்களுக்கு கட்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்க ரெகுலரா வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கிட்டு இருந்தா மட்டும் போதுமா இருக்கும்.
பட் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் நீங்க எதுனாலுமே வந்து மாத்திரையை ஸ்டாப் பண்ணணும். நம்ம பிரியாணிக்கு எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய பட்டை, லவங்க பட்டை இருக்குது இல்லையா, சோ அதுவுமே வந்து உங்களுக்கு சக்கரை நோயை குறைக்கிற தன்மை இருக்குது. சோ இந்த லவங்க பட்டையில வந்து டீ குடிக்கிறது, இதையும் நீங்க வந்து மார்னிங் எழுந்திரிச்ச உடனே நீங்க வந்து காஃபிக்கு ஸ்ட்ரைட்டா போகாம இந்த மாதிரி எல்லாம் ஒரு நாள் ஆவாரம் போட்டு டீ குடிக்கிறது, இல்ல லவங்க பட்டையில வந்து டீ வந்து பண்ணி குடிக்கிறது, வேப்பிலை சாறு குடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஹெல்தியான ஹேபிட்டும் வரும், அதே மாதிரி உடம்பும் வந்து ஆரோக்கியமா இருக்கும். நம்ம வந்து ஜாமுன் சொல்லக்கூடிய நவாப்பழம் இருக்குது இல்லையா, அது வந்து சக்கரை நோய்க்கு ரொம்ப நல்லது. சோ அந்த சீசன் வரும்போது அதையும் வாங்கி நீங்க சாப்பிடுறது நல்லது. பட் நான் சொன்ன மாதிரி எதை சாப்பிட்டாலுமே நீங்க மனசுல வைக்க வேண்டியது போர்ஷன், எந்த அளவு சாப்பிடுறீங்க அதுதான் நீங்க மனசுல வச்சிருக்கணும். டிப் நம்பர் 3, யோகா அண்ட் எக்ஸசைஸ், வாக்கிங். சோ 3வது குறிப்புல வந்து எளிமையான யோகா, அதே மாதிரி ஒரே ஒரு சின்ன உட்கார்ந்த இடத்துலயே பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ், அது தவிர நடைப்பயிற்சி. சோ இதெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு சர்க்கரையுடைய அளவு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து உங்களுக்கு உண்டு பண்ணும். முதல்ல வந்து எளிமையான மூச்சு பயிற்சி, பிராணாயாமம். சோ நீங்க வந்து மூச்சை இழுத்து விடும் போது இதை வந்து அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க. நம்மளுடைய செல்லு, அதாவது ஒவ்வொரு செல்லுக்கும் தேவையான ஆக்சிஜன், அதே மாதிரி குளுக்கோஸோட தேவை வந்து அதிகமாகுது. சோ அப்படி தேவை அதிகமாகும் போது நம்மளுடைய பிரெயினுக்கு போயிட்டு சிக்னல் கொடுத்துட்டு அது நம்மளோட இன்சுலின் செக்ரீஷனை வந்து தூண்டக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்ட்டு ஆராய்ச்சியில நிரூபிச்சிருக்காங்க. சோ டெய்லி ஒரு 20 நிமிஷம் நீங்க வந்து மூச்சு பயிற்சி பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அவ்வளவு நல்லது. இதேதான் உங்களுக்கு சூரிய நமஸ்காரத்திலயும் வரும். காலையில எழுந்து நீங்க ஒரு சூரிய நமஸ்காரம், பிராணாயாமம், அதே மாதிரி ஓம்னு நீங்க சொல்லும் போது ஓம் சாண்டிங்னு சொல்லுவாங்க. சோ இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க உங்களுக்கு சக்கரை நோய் குறையும் அப்படின்ட்டு. சோ இதுக்கு தவிர ஒரு சின்ன எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா சோலியஸ் புஷ்அப். சோ உட்கார்ந்த இடத்துல இருந்து குதிங்கால மட்டும் தூக்கி அந்த சோலியஸ் மசில்னு சொல்லக்கூடிய அந்த மசில்ல வந்துட்டு அந்த சர்க்கரையை குறைக்கக்கூடிய மெட்டபாலிசம் வந்து அதிகமா நடக்குது அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இந்த சோலியஸ் புஷ்அப்பையும் நீங்க பண்றது நல்லது. இது தவிர நீங்க டெய்லி ஒரு அரை மணி நேரம் காலையில ஈவினிங் வாக்கிங் போனீங்க அப்படின்னா உங்களுடைய சக்கரை நோய்க்கு நல்லது. மத்தபடி அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து எதுவுமே வராது. இதுவரையும் நம்ம பார்த்ததை வந்து ஒரு சம்மரி மாதிரி பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து குறிப்பு 1 வந்துட்டு டயட். சோ டயட்ல நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரு 5 விஷயம் சொல்லியிருக்கேன், அதை கண்டிப்பா மனசுல வச்சிருக்கணும். முக்கியமானது மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பிளஸ் நீங்க குக் பண்ற மெத்தட், போர்ஷன், எந்த அளவுக்கு வந்து சாப்பாடு சாப்பிடுறீங்க அதெல்லாம். சோ உணவுப் பொருளை சூஸ் பண்ணும்போது அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் பார்த்து அதுல நீங்க போர்ஷன் எந்த அளவுக்கு கம்மி பண்ணணுங்கிறத யோசிச்சு நீங்க சாப்பிடுறது நல்லது. சீக்வன்ஸ் ஆஃப் ஈட்டிங்ல வந்துட்டு நீங்க முதல்ல நார்ச்சத்து எடுத்துக்கோங்க, புரதம் எடுத்துக்கோங்க, கொழுப்பு எடுத்துக்கோங்க, மாவுச்சத்து எடுத்துட்டு கடைசியில எனக்கு இனிப்பு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னா கொஞ்சமா எடுத்துக்கிறது நல்லது. குறிப்பு 2ல வந்துட்டு மணமூட்டிகள். சோ நீங்க காலையில உங்களுடைய டீக்கு பதிலா இந்த மணமூட்டிகள்ல இருக்கிற ஏதாவது ஒரு மணமூட்டி எடுத்து ஒரு லவங்கப்பட்டையோ இல்ல வந்து ஆவாரம் பூவோ எடுத்து நீங்க டீ மாதிரி எடுத்து குடிக்கிறது நல்லது. 3வது யோகா, எக்ஸசைஸ், வாக்கிங். சோ ரொம்ப சிம்பிளான பிராணாயாமம், மூச்சு பயிற்சி, சூரிய நமஸ்காரம், இல்ல ஓம் சாண்டிங், இல்ல நீங்க வந்துட்டு இது எதுவுமே என்னால பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உட்கார்ந்த இடத்துலயே பண்ற மாதிரி சோலியஸ் புஷ்அப். சோ இது எல்லாத்தையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணியும் உங்களுக்கு வந்து சக்கரை நோய் குறையல அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணு. சோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பேக்டு ஃபுட்ல என்னென்ன பேர்ல வந்துட்டு நம்மளுடைய சக்கரை ஒழிஞ்சிருக்குது அப்படிங்கறதான் பார்க்க போறோம். சோ இதுவரையும் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ தட் அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்றதுக்கு மறக்காதீங்க.